மாமல்லபுரம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் 100ஆண்டு விழாவின் நினைவுகளை அசை போடவும் மீண்டும் சந்தித்து மகிழ்ந்திடவும் 1989 10ஆம் வகுப்பு மாணவர்கள் குழு 8/3/2025 சனிக்கிழமை மாலை 5 மணியளவில் மாமல்லபுரம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கூடினர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் 100ஆண்டு விழா குழு புகைப்படம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் மரபு வழி ஓவியத்தில் திறமை மிக்க கலைஞரான கண்ணியப்பன் அவர்களுக்கு 2024-2025 ஆண்டிற்கான கலைச்செம்மல் விருதினை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் கரங்களால் பெற்றமைக்கு 1989 மாணவர்கள் குழு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நான் இங்கு நமது நண்பர்கள் மத்தியில் என்னை கௌரவிக்கப்பட்டிருக்கிறேன். என்னவென்றால் என்னுடைய பெயர் கே. கண்ணியப்பன், கோதண்டன் கண்ணியப்பன் என்று சொல்ல பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஊரில், அதாவது மாமல்லபுரம் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் சிற்பத்திற்கு பெயர் புகழ்ந்தது. அதே போன்று இந்த சிற்பத்தை கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வத்தோடு நான் இருந்ததால் 1ஆம் வகுப்பு முதல் இந்த ஊரிலேயே படித்து மேலும் கல்லூரிக்கு சென்றேன். அந்த கல்லூரி என்பது மாமல்லபுரத்தில் ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி. மாமல்லபுரம் அல்லாமல் உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு சிற்பக்கலை கல்லூரி என்றால் அது மாமல்லபுரத்தில் உள்ள கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி, அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிற்பக்கலை கல்லூரி. அந்த கல்லூரியில் முதல் தர மாணவனாக வந்து பிறகு இப்பொழுது நான் இந்திய தொல்லியல் துறையில் ஒரு சீனியர் மாடலர் என்ற பதவியில் இருக்கிறேன். அதாவது 27 வருடங்கள் கடந்துவிட்டது. இதில் என்னுடைய பணி என்னவென்றால் பழைய புராதன சின்னங்களை பழமை மாறாமல் புதுமை செய்வது. அதாவது சிதிலம் அடைந்த ஒரு சிற்பத்தையோ கோவிலையோ அதை பழமை மாறாமல் அதே போன்று அதே பொருட்களை வைத்துக்கொண்டு அதனை மறுசீரமைப்பு செய்வதில் கைத்தேர்ந்தமையால் என்னை தேர்ந்தெடுத்து இந்த கலைச்செம்மல் அவார்டுக்காக என்னை பரிந்துரைத்து தமிழ்நாடு கலை பண்பாட்டுத்துறை மூலமாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கரங்களால் இதை நான் பெற்றதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அவார்டானது கலைச்செம்மல் என்ற ஒரு மதிப்புமிக்க அவார்டாக கருதப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் வருடம் 6 கலைஞர்களுக்கு தரப்படுகிறது. 6 கலைஞர்களில் 3 மரபு சார்ந்த கலை, இன்னொன்று நவீன பாணி கலை, அதாவது மாடர்ன் ஆர்ட் சொல்லுவாங்க. அதில் 3 பேருக்கும் இதில் 3 பேருக்கும் தராங்க. அதில் எனக்கு கிடைத்தது மிகவும் பெருமைப்படுகிறேன். இதுக்கு காரணம் என்னுடைய தொல்லியல் துறையில் நான் புராதன சின்னங்களை எடுத்துக்காட்டாக தஞ்சாவூர் போன்ற கோயில்களை மறு சீரமைப்பு செய்து கும்பாபிஷேகத்துக்கு தயாராக படுத்தினேன். அது போன்ற காஞ்சிபுரம், இது இல்லாமல் மற்ற இந்தியாவில் உள்ள ஹம்பி, ஒரிசா போன்ற மாநிலங்களில் முக்கியமான கோயில்களுக்கு என்னுடைய பணி பயனுள்ளதாக இருந்த காரணத்தினால் இதனுடைய அடிப்படையில் 24 கோயில்களுக்கும் நான் கும்பாபிஷேகத்துக்காக ஒரு மறுசீரமைப்பு செய்திருக்கிறேன். அது இல்லாமல் கலை படைப்புகளுக்கு மறுசீரமைப்பு செய்து பழமை மாறாமல் இன்றும் அதை அருங்காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் எனக்கு இந்த மாதிரியான விருது கிடைத்திருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மட்டும் அல்லாமல் இதனை தெரிந்தவுடன் என்னுடைய சக மாணவர்கள் பழங்காலத்தை நினைவில் கொண்டு இதே கடந்த மாதத்தில் அரசினர் உயர்நிலைப் பள்ளிக்கு 100 வருடங்கள் கடந்து ஒரு சாதனையாக அதை பாராட்டி ஒரு பெரும் விழா எடுத்தார்கள். அந்த பெருவிழா இதுவரையும் எங்கேயுமே எடுத்ததில்லை. எல்லா மாணவர்களும் இங்கே ஒன்று சேர்ந்து ஆசிரியர்களுக்கு அவர்கள் மனமகிழ, அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு என்னென்ன அவருக்கு சந்தோஷம் செய்ய வேணுமோ அவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றோம். நினைவில் இருக்கும் ஆசிரியரும் நினைவு கொண்டோம். இந்த தருணத்தில் அதையும் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1989ஆம் வருட நண்பர்களின் சார்பாக இங்கே கூடியிருக்கிறோம். சென்ற பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்ற பள்ளியின் 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் புகைப்படத்தினை இப்பொழுது நண்பர்கள் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். அது மட்டுமின்றி எங்களுடன் படித்த நண்பர் கண்ணியப்பன் அவர்கள்
தமிழக அரசினால் வழங்கப்பட்ட கலைச்செம்மல் விருதினை சென்ற வாரம் பெற்றிருக்கிறார். அவரை பாராட்டும் விதமாக நாங்கள் அனைவரும் கூடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சந்தன மாலை செலுத்தி இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளி நூற்றாண்டு விழா தொடக்கம் என்பது நண்பர்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் அன்று நடந்த அந்த புகைப்பட பதிவை நண்பர்கள் அனைவரும் பெற்று மகிழ்ந்த இந்த வேளையில் எங்களுடன் பயின்ற நண்பர் திரு கன்னியப்பன் அவர்களுக்கு இந்த அரசு கலைச்செம்மல் விருது வழங்கியதை நாங்கள் அனைவருமே மகிழ்ச்சியோடு கொண்டாடி அவருக்கு பொன்னாடை வழங்கி சிறப்பித்ததில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோன்று ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்க நாங்கள் எல்லோரும் மனமாற பிரார்த்திக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். மேலும் அவர் பல விருதுகளை பெறவும் வாழ்த்துகிறோம்.